கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சீயோன் மலையும் சேயீர் மலையும் யாரை குறிக்கின்றன? அவற்றின் முடிவு எப்படி இருக்கும் என்று இந்த பதிவில் பார்ப்போம். சீயோன் மலை என்பது ஆபிரகாமின் சந்ததியில் இஸ்ரவேலின் 12 கோத்திர பிதாக்களில் கர்த்தர் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி தெரிந்து கொண்ட யூதா கோத்திரத்தை குறிக்கின்றது. சங்கீதம் 78 67 72 வரை வாசிப்போமானால், சீயோன் என்பது யூதா கோத்திரத்தின் ராஜாவாகிய தாவீதையும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் இயேசுவின் சாயலில் மாற்றப்பட்டு வருகின்ற, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கின்ற, அவருடைய வாக்குத்தத்தத்தின் சந்ததியும் பிள்ளைகளும் ஆகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலரும் உண்மையுள்ள சாட்சியையும் உடைய நம்மையே குறிக்கின்றது. தேவனுடைய நகரம், அதாவது தேவன் தங்கி வாசம் செய்யும் இடம், சீயோன் என்று அழைக்கப்படுகின்றது. எப்படியெனில் 1 நாளாகமம் 11:5-9 வரை வாசிக்கிறபடி, எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ அதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. வசனம் 7 தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியால் அது தாவீதின் நகரம் எண்ணப்பட்டது. வசனம் 9 தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்று பார்க்கிறபடி, தேவனோடே கூட இருக்கின்ற தாவீது வாசம் பண்ணும் இடம் சீயோன் எண்ணப்பட்டது. அதுபோலவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் தேவனோடு கூட இருந்து நம்மில் வாசமாய் இருக்கிறபடியால் ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் சீயோன் நகரமாக இருக்கின்றோம். அடுத்து சேயீர் மலையை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 36:8 மற்றும் எசேக்கியேல் 35:15 எழுதியிருக்கிறபடி, சேயீர் மலை என்பது யாக்கோபின் சகோதரனாகிய ஏசாவின் சந்ததி ஏதோமியரை குறிக்கின்றது. ஏதோமியர் இஸ்ரவேலரை தங்கள் தேசத்தின் வழியாக போக இடம் கொடுக்கவில்லை என்று என்னாகமம் 20:17-21 வரை வாசிக்கின்றோம். இந்த ஏதோமியர் தாவீதின் காலத்தில் இஸ்ரவேலர்களுக்கு அடிமைகளாக இருந்தனர். மேலும் ஏசாவை ஆண்டவர் வெறுத்தார் என்று மல்கியா 1:3-4 வாசிக்கின்றோம். இந்த ஏதோமியர் பாபிலோன் இஸ்ரவேலரை கைப்பற்றுவதற்கு உடந்தையாக இருந்தனர். எப்படியெனில் ஒபதியா 1:11 நீ விலகி நின்ற நாளிலும் அந்நியர் அவன் ஆஸ்தியை சுமந்து சென்ற நாளிலும் அந்நியர் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமுக்காக சீட்டு போட்ட நாளிலும் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல் இருந்தாய் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. மேலும் மக்கபேயரின் ஆட்சி காலத்தில் யூதர்களுக்கு அடங்கியிருந்த இந்த ஏதோமியரில் ஹாஸ்மோனிய வம்சாத்தனான ஆன்டிபேட்டர் என்பவன் கிமு 63 ரோம தளபதியான பாம்பே இஸ்ரவேலரை கைப்பற்ற அவனுக்கு துணை நின்று தன் குடும்பத்தை ரோமுடன் இணைத்து கொண்டான். பின்னர் ஜூலியஸ் சீசர் ஆன்டிபேட்டரை ஒரு ரோமானிய குடிமகனாகவும் யூதேயாவின் வழக்கறிஞராகவும் ஆக்கினான். இவன் தனது 26 வயது மகன் ஏரோதை கலிலேயாவின் ஆளுநராக ஆக்கினான். கிமு 43 ஆன்டிபேட்டரின் மரணத்திற்கு பிறகு கலிலேயாவின் ஆளுநராக இருந்த மகா ஏரோது ஜூலியஸ் சீசரின் படுகொலைக்கு பிறகு தன் நண்பனான மார்க் ஆண்டனியின் உதவினால்
யூதேயாவின் ஆட்சியாளனாக ஏற்படுத்தப்பட்டான். மார்க் ஆண்டனியின் மரணத்திற்கு பிறகு அவனது நண்பன் ஆக்டேவியனை இந்த மகா ஏரோது தஞ்சமடைந்தான். பின்னர் ஆக்டேவியன் மற்றும் ரோமானிய செனட்டின் உதவியால் இந்த மகா ஏரோது யூதேயாவின் ராஜாவாக நியமிக்கப்பட்டான். இவன் கிமு 37 தனது 36ஆம் வயதில் யூதர்களின் ராஜாவானான். அவன் சுமார் 37 வருடம் அந்த பதவியில் இருந்தான். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 2 பெத்லகேமில் உள்ள 2 வயதிற்குட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்லும்படி கட்டளையிட்டது இந்த ஏரோதுவே. சுமார் கிமு 4 அவனுடைய மரணத்திற்கு பிறகு இவனுடைய மகன் அர்கெலாஸ் தன் தந்தை ஏரோதிற்கு பதிலாக யூதேயாவை ஆட்சி செய்தான். இந்த ஏரோது அர்கெலாஸ் மிகவும் கொடூர குணம் கொண்டவனாய் 3000 யூதர்களின் மரணத்திற்கு காரணமாயிருந்தான். இவன் பதவியேற்ற 2 ஆண்டுகளில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டான். இந்த அர்கெலாஸிற்கு பிறகு ஏரோது அந்திபாஸ் பதவியேற்றான். ஏரோதியாளின் விருப்பத்தின்படி யோவான் ஸ்நானகனின் தலையை வெட்டினவன் இந்த ஏரோது அந்திபாசே. இவனைத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நரி என்று சொல்லியிருந்தார். ஏரோது அந்திபாஸ் நாடு கடத்தப்பட்ட பிறகு ஏரோது அக்கிரிப்பா பதவியேற்று கொண்டான். யோவானின் சகோதரன் யாக்கோபை வாளால் கொன்றவன் இந்த ஏரோது அக்கிரிப்பாவே. இது யூதர்களுக்கு பிரியமாய் இருந்தபடியினால் இவன் பேதுருவையும் கொலை செய்ய வகை தேடி அவனை கைது செய்தான். அப்போஸ்தலர் 12:20-23 வரை சொல்லப்பட்டிருக்கிறபடி இவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் தேவ தூதன் இவனை அடித்தான் என்று பார்க்கிறோம். இவனுக்கு பிறகு ஏரோது அகிரிப்பா 2 அரியணை ஏறினான். பவுலின் சிறைவாசத்தின் போது அப்போஸ்தலர் 26 பவுல் தனக்காக பேச உத்தரவு அளித்தது இந்த அகிரிப்பாவே. கிபி 70 யூதர்கள் மீதான ரோம முற்றுகையில் சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான யூதர்கள் கொல்லப்பட்ட போது இந்த அகிரிப்பாவும் இவன் சகோதரியும் பாலஸ்தீனத்தில் தங்கியிருந்தனர். யூதேயாவில் உள்ள யூதர்கள் பல்வேறு தேசங்களுக்கு சிதறடிக்கப்பட்ட பிறகு இவனது சகோதரி ரோமின் டைட்டஸை மணந்து ரோமில் வசிக்கத் தொடங்கினாள். காலப்போக்கில் ஏதோமியர்களுக்கும் ரோமர்களுக்கும் வேறுபாடில்லாதபடிக்கு ஒருவரோடொருவர் கலக்கலாயினர். இதிலிருந்து இப்போதைய சேயீர் மலை என்பது ரோமர்களை, அதாவது உலக பிரகாரமான பாபிலோன் மார்க்கத்தாரை குறிக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது சீயோன் மலையாகிய யூதர்களையும், அதாவது ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் சேயீர் மலையாகிய ஏதோமின் சந்ததி, அதாவது ரோமர்களாகிய அஞ்ஞான மார்க்கமாகிய பாபிலோனுக்கும் வரவிருக்கின்ற நியாயத்தீர்ப்பை பார்ப்போம். எசேக்கியேல் அதிகாரம் 35 வாசிப்போமானால் வசனம் 12-15 இஸ்ரவேலின் மலைகள் பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது என்று நீ அவைகளுக்கு விரோதமாக சொன்ன உன் நிந்தனைகளெல்லாம் கர்த்தராகிய நான் கேட்டேன் என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். இஸ்ரவேல் சுதந்திரம் பாழாய் போனதைக் கண்டு மகிழ்ந்தாயே, உனக்கும் அப்படியே சம்பவிக்க செய்வேன். சேயீர் மலையே, ஏதோமே, நீ முழுவதும் பாழாவாய். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். மேலும் ஒபதியா 17, 18 மற்றும் 21 எழுதியிருக்கிறபடி, ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாயிருப்பார்கள்.
ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியாயிராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்து ஏறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்கும். பிரியமானவர்களே, நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தர் ஆவியை ஊதும்போது இப்பொழுது உலர்ந்து போய் இருக்கிறதான இஸ்ரவேலரின் எலும்புகள் உயிர் பெற்று சேனைகளாய் எழும்பும் என்று எசேக்கியேல் 37 எழுதியிருக்கிறபடி கடைசி நாட்களில் இஸ்ரவேலர் எழுப்புதல் அடைந்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதை அறிவோம். மேலும் ரோமர் 11:25 பார்க்கிறபடி புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். மேலும் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று லூக்கா 21:24 எழுதியிருக்கிறபடி எவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு கர்த்தருடைய இரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடே கூட ஏசாவை, ஏதோமியரை, ரோமர்களோடே கூட உலகத்தோடு உலகமாய் கலந்திருக்கிறவர்களை, அஞ்ஞான பாபிலோனிய மார்க்கத்தாரை நியாயம் தீர்ப்பதற்கு சீயோன் பர்வதத்தில் வந்து ஏறுகிறவர்களாய் இருக்கின்றோம். அப்பொழுது மீந்திருக்கின்ற யூதர்களும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய கர்த்தராகிய ராஜாவை அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யமாய் மாறும். இதையே நாம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11:15 வாசிக்கின்றோம். 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. ஆகவே பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10:6 எழுதியிருக்கிறபடி இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ இரகசியம் நிறைவேறும். ஆகையினால் வரப்போகிறதான நியாய தீர்ப்பு இரகசியமாய் இருக்கிறபடியினாலே கிறிஸ்து இயேசுவினாலே மீட்கப்பட்டு காக்கப்பட்டவர்களாகிய நாம் எப்பொழுதும் விழிப்புடன் இருந்து சத்தியத்தை கைக்கொள்வது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் சமாதானத்துக்காகவும் வேண்டிக் கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.